இதுதான் கிச்சன். என்ன மேம் இது 2 BHK பெட்ரூம் ரேஞ்சில இருக்கு. ஒரு விஷயமும் இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி இல்ல இருக்கு. இல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நான் தான் குக் பண்ணுவேன் இல்லையா, சோ அதுக்காக ஐ டோல்ட் யூ இது வந்து இட்லில இருந்து எல்லாமே நானே இண்டக்ஷன் பிளஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க வந்து சூடா தோசை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்றதுக்காக இங்க ஒரு டேபிள், அது வந்து ஃபார்மல். அப்புறம் இங்க ஒரு விஷயம் பாருங்க, இங்க ஒரு டோர் வச்சிருக்கோம் நாங்க, விண்டோ. ஏன்னா இங்க இருந்து அப்படியே சூடா போறதுக்கு. என்னன்னா நார்த்ல வந்து நல்ல ஹாட் தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு, நம்மள மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வச்சுட்டு டோன்ட் மைண்ட், இன்னும் சம் பீப்புள் ஐ டோன்ட் நோ, பட் நாங்க எல்லாம் வந்து அம்மா வந்து சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன்ல வச்சுட்டேன்னா ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம். பட் நார்த்ல வந்து ஸ்பெஷலி இவங்க வீட்டுல வந்து சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கூட ஆறிடுச்சுன்னா பேக் வந்துடும் அப்படியே சாப்பாடு. நான் அப்படியே கல்யாணம் ஆனது அப்படியே கிச்சன்ல வந்து நின்னுட்டு அப்படியே பாப்பேன், பேக்கே வந்துச்சு அப்படின்னா அது சூடு ஆறிடுச்சு, நாங்க சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரின்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அது சொல்லுவாங்க, நீங்க வேணும்னா சாப்பிடுவீங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அது வரைக்கும் அங்கே நின்னுடும் அது. அங்க பாருங்க, இதுதான் சொன்னேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு. எதுக்குன்னா பாத்தீங்களா, இது எல்லாமே சீட்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு நாங்க ஜாலியா அப்படியே பார்ப்போம். எங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. நம்ம தியேட்டர்ல எப்படி சீட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்காக. ஆனாலும் கூட எங்க பசங்க வந்து அதுலதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் என்னன்னா உண்மையா சொல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வீட்ல இந்த ஹோம் தியேட்டர்ஸ் they've got the rooms like, but நிஜமாவே it's a first time நானும் ப்ளே ரூம் சொல்றாங்க போல அப்படின்ற அளவுக்கு நினைச்சேன். பிகாஸ் கிராண்ட் டாட்டர்லாம் இருக்கும், நான் அப்படி கற்பனை பண்ணேன். ஓ மை காட், this is first time ma'am. Please if you don't mind அப்படியே கொஞ்சம் லைட்டா உட்கார்ந்துடலாமா? ப்ளீஸ் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், வேண்டாம் நீங்க கட்டாதீங்க, so much money எல்லாம் வெளியில போணும், அப்புறம் வந்து வெளியிலே போக முடியாது நம்ம. என்ன தியேட்டர் வீட்ல இருக்கு, ஸ்விமிங் பூல் வீட்ல இருக்குது, ஜிம் வீட்ல வச்சுட்டு எல்லாமே வீட்ல என்ன நம்மளே பார்த்துட்டே இருக்கும். நம்ம வெளியில வந்து யாரும் பாக்குறதே கிடையாது. எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. நீங்க என்ன இல்ல நல்லா இருக்கும், நீங்க ஒரு வாட்டி எல்லா இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து எல்லார் வீட்ல வந்து 2 டோர் இந்த மாதிரி டோர். இது வந்து ஐ திங்க் உள்ள Dress எல்லாம் கூட அடுக்கலாமா? வார்ட்ரோப் ரேஞ்சில ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படியே கேமரா தம்பிங்களா அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. ஏன் நீங்க எங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க. இது என்ன மேம், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் போல இருக்கு. கையால அந்த டோர் ஓபன் பண்ணுங்க, எல்லாம் கை தட்டுங்கப்பா. என்ன இது ஓபன் பண்றதுக்கு? வாவ் சூப்பர். சோ இதெல்லாம் உங்க மெயின்டெனன்ஸ் தான மேம்? இது வந்து எங்க டாட்டர் தான் டிசைன் பண்ணிச்சு, இதுல இருந்தா நல்லா இருக்கும், பிளஸ் அந்த ஃப்ளவரோட அது மேட்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருக்காங்க. சோ இது என்ன மேம்? ஓகே, இது கிராக்கரிக்காக எல்லாமே டிசைன். அதாவது இங்க பாருங்களேன், என்னன்னு சொல்றதுங்க ஒண்ணும் புரியல எனக்கு. என்ன எதை பத்தி பேசுறது? எதை சொன்னேன் இல்லையா, ஐ நோ just only can open like this. அங்கதான் கிடைக்கும். கரெக்ட். that time only everything வந்து ரொம்ப அவங்க இல்ல லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப அழகா இங்க கொண்டு வந்திருக்கீங்க மேம். சூப்பர். This shows இல்ல இதெல்லாம் தாண்டி உண்மையா சொல்லணும், எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்கன்றது அது ரொம்ப கிளியரா தெரியுது அவங்க வீட பாக்கும்போது. சூப்பர் மேம்.